அவ்வளோதாங்க வாழ்க்கை. போன சீசன் ஐபிஎல் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 டைம் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக கப் வின் பண்ணி குடுத்து, ஐபிஎல்ல ஒரு தனி ராஜாங்கமே நடத்திக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சி திடுதிப்புன்னு புடுங்கப்பட்டு ஹார்திக் பாண்டியா கைகள்ல குடுக்கப்படுது. ஸோ அந்த கேப்டன்சியை பத்தின பிரஸ் மீட்ல பார்த்தோம் அப்படின்னா, நிருபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் கேள்வி கேட்கும்போது கூட அதை பத்தி ஹார்திக் பாண்டியால ஆரம்பிச்சு மும்பை அணி நிர்வாகம் வரைக்கும் யாருமே வாயும் திறக்கல. ஸோ இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் கேப்டன் ஒருத்தர் வந்துட்டு அந்த 30 யார்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள ஃபீல்டிங் பண்றதுக்கு நிக்கிறாரு. புதுசா கேப்டன் பதவி அப்படின்றத ஏத்துக்கிட்ட ஹார்திக் பாண்டியா, நீ அந்த 30 யார்டு அந்த வட்டத்துக்குள்ள இருந்து போய் பவுண்டரி லைன்ல நில்லு, லாங் ஆன்ல நில்லு அப்படின்னு சொல்றாரு. ஸோ தன்னைத்தான் சொல்றாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்துல எதுவுமே பதில் சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல லாங் ஆன் நோக்கியும் ஓடுறாரு ரோஹித் சர்மா. ஸோ இவ்வளவுதான் வாழ்க்கை. நேற்று இருந்தது, இன்னைக்கு கிடையாது. ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். என்னதான் நடந்துச்சு இந்த ஐபிஎல்ல, எதனால ரோஹித் சர்மாக்கு இந்த நிலைமைன்ற மாதிரி பல விஷயங்களை நானும் லாங் வீடியோல தெளிவாக பேசியிருக்கேன். அதுவும் 8 மணிக்கு நம்ம சேனல் அப்லோட் ஆகும். பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.